ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி. பீர்க்கங்காய் தோலில் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிடலாம், இட்லி, ரோட்டி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. சூப்பரான ரெசிபி. ஒரு பீர்க்கங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய எண்ட்ஸை கட் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோலை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 300 கிராம் பீர்க்கங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட தோல். அப்புறம் 3 சின்ன வெங்காயம் இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 பூண்டு பல், கருவேப்பிலை கைப்பிடி அளவு, 2 வரமிளகா, அதுக்கப்புறம் கடுகு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, சன்னா தால் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் 3 துண்டு இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் 3 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு அளவை விட. அதுக்கப்புறம் வரமிளகா 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு ஆப்ஷனல், நான் 2 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோலை இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மினிட்ஸாவது குக் பண்ணலாங்க. குக் பண்ணதுக்கப்புறமா புளி கொஞ்சமாக புளிப்புத்தன்மைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி இருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா 2 பல் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருங்க. அரைச்சி அந்த சட்னியை துவையில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அதை நம்ம இந்த துவையலில் சேர்த்துடலாம். துவையலில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ரைஸ்க்கு இல்லை இட்லி, தோசை, ரோட்டி எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.